கேரளாவிற்கு 90% கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் தேனி மாவட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ள எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்டவை விலை உயர்வை குறைக்க கோரி மாவட்ட கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். விலை உயர்வு காரணமாக கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்ட அமைப்புசாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல சங்கத்தில் நாங்கள் வந்திருக்கோம். எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கிற குவாரிகள்லாம் 2024 இப்போ வரையும் 2-3 தடவை ரேட்டுகளை கூட்டியிருக்காங்க. 2024 யூனிட்டுக்கு 500 ரூபா கூட்டியிருக்காங்க. 2020 இப்போ ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபா கூட்டியிருக்காங்க. ஒரு டிப்பருக்கு 4000 ரூபா கூடியிருக்கு. எம்சாண்டுக்கு ரேட்டு 5000 ரூபா கூடியிருக்கு. பீசாண்டுக்கு 5000 ரூபா கூடியிருக்கு. ஜல்லிக்கு 1500 மணிக்கு அதில் 6000 ரூபா கூடியிருக்கு. எங்கள் தேனி மாவட்டத்தில் ரொம்ப கடுமையாக வேலை ரொம்ப பாதிப்படையுது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குவாரிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 5 வருஷம் கொடுக்க வேண்டிய பாசை இவங்க ஒரே வருஷத்தில் பூராத்தையும் மண்ணை புறமே எடுத்துடுறாங்க. இந்த எடுத்த மண் எடுக்கிறதுனால தட்டுப்பாடு 100க்கு 90% கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால எங்களுக்கு விலையும் ரொம்ப கூடுதலாக வருது, மணல் தட்டுப்பாடு வருது. இதை நாங்கள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கோரிக்கையை கொடுக்க வந்திருக்கோம்.